எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ட பத்தி தான் பார்க்க போறோம். எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா அதிக ப்ராஃபிட் வரும்? எதுல பண்ணா நம்மளுக்கு வந்து ரிஸ்க் கம்மியா இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். நம்ம இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக மட்டும் தான். நீங்க இந்த ஃபண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது. நீங்க அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து உங்களுடைய கோல் என்னவோ அதுக்கேத்த மாரி நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். நான் வந்து அரவுண்ட் ஒரு 3 இயர்ஸா இதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது எஸ்ஐபி மூலமா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இங்க பாருங்க என்னோட இன்வெஸ்ட்மென்ட் பாருங்க. நான் வந்து ஒரு 5 ஃபண்ட்ல வந்து ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இது என்னென்ன ஃபண்ட்னா, மல்டி கேப்ல ஒரு ஃபண்டு, கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு, பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்டு, லார்ஜ் கேப் அண்டு சில்வர். இந்த 5 டைப் ஆஃப் ஃபண்ட்ல தான் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து எனக்கு ஏதாவது ஒரு செக்டார் வந்து டவுன் ஆச்சுன்னா கூட எனக்கு அதர் செக்டார் வந்து பூஸ்ட் பண்ணி எனக்கு வந்து ப்ராஃபிட் வந்து அதிகம் பண்ணி இங்க பாருங்க, நம்ம அரௌண்ட் 30,000 வந்து ப்ராஃபிட் மட்டுமே நமக்கு 30% அதாவது 1 லேக்குக்கு வந்து 30% வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட்டாவே கிடைச்சிருக்கு. லாஸ்ட் 3 இயர்ஸ்ல வந்து. ஆக்சுவலா என்னன்னா, நான் கொஞ்சம் ஃபண்ட் நான் இதுலேருந்து எடுத்துட்டேன் கொஞ்சம் எமர்ஜென்சிக்காக. இல்லன்னா வந்து நம்ம அரௌண்ட் 3 லேக்ஸ் கிட்ட நம்மளுக்கு இருந்திருக்கும். இதுல வந்து நம்ம வந்து இன்னைக்கு ஃபண்ட் என்ன ஃபண்ட் இது பண்ண போறோம்னா, எஸ்பிஐ மல்டி கேப். இது வந்து 38% நமக்கு ப்ராஃபிட் குடுத்திருக்கு. இத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து ஒரு ஃபண்ட நம்ம எப்படி சூஸ் பண்ணேன் நானு. நீங்க எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்றேன். இன்னைக்கு வந்து நம்ம எஸ்பிஐயோட மல்டி கேப் ஃபண்ட் பத்தி பார்க்கலாம். எஸ்பிஐ மல்டி கேப் ஃபண்ட் என்ன கான்செப்ட்னா, இது வந்து என்னன்னா ஈக்விட்டி ஃபண்ட் ஆக்சுவலா இது. என்னன்னா மல்டிபிள் அதாவது நம்ம லார்ஜ், ஸ்மால், மீடியம் இருக்கு இல்லைங்களா? இதுல வந்து எல்லாத்துலயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு செக்டார் வந்து டவுன் ஆச்சுன்னா கூட, இன்னொரு செக்டார் வந்து நல்லா க்ரோ ஆகும் அப்படின்ற கான்செப்ட்ல தான் இந்த மல்டி கேப் வந்து இது இருக்கு. இங்க பாருங்க, ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் கேட்டகரி பாருங்க. நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் நம்ம செலக்ட் பண்ணணும். ஏன்னா வந்து ரிஸ்க் வந்து லோ ரிஸ்க் தான் இதுக்கு வந்து. ஏன்னா வந்து இது மல்டி கேப்ன்றதால மல்டிபிள் செக்டார்ல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து லோ ரிஸ்க் கேட்டகரி. இந்த மாதிரி தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். லோ ரிஸ்க்காக இருக்கணும். ரிட்டர்ன்ஸ் வந்து ஆவரேஜ் தான் இருக்குது ஆக்சுவலாக. என்னென்னா நம்ம வந்து ஐயில் இது பண்ணலாம். இல்லைனா வந்து ஆவரேஜாக இருக்கிற ரிட்டர்ன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்குற மாதிரி நம்ம சூஸ் பண்ணோம். ஆனால் வந்து ரிஸ்க் கேட்டகரி மோஸ்ட்லி வந்து எப்பயுமே வந்து லோவில் தான் இருக்கணும். ஓகேங்களா? இது வந்து என்னென்னா நான் ஆக்சுவலாக என்னென்னா பாருங்கள், ஒரு ஆக்டிவ் எஸ்ஐபி நான் வந்து மாதம் வந்து ₹500 வந்து 3 இயர்ஸாக வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? அதில் வந்து கேட்டகரி தான் நம்மளுக்கு வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, என்னுடைய அமௌண்ட் வந்து நான் வந்து மல்டிபிள் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி தான் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதில் ஒரு கேட்டகரி தான் இது. இங்கே பாருங்கள், இது வந்து லாஸ்ட் வந்து 2022ல வந்து இது வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஆக்சுவலாக. நான் அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போதே ₹10 வந்து இருந்துச்சு. என்ஏவி வந்து ₹10 இருக்குது. அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது ₹10 பண்ணுவாங்க. அந்த டைம்லேருந்து நான் வந்து இதை வந்து அனலைஸ் பண்ணி இது வந்து நல்லா போகும் அப்படின்ற இது கெஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ணேன், நான் இதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ வந்து 17.73 வந்து என்ஏவியே இப்போ கரண்ட் டேட்டில் வந்து என்ஏவியே இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா நம்ம அப்போ வந்து பல்காக இன்வெஸ்ட் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 70%, அதாவது நான் ₹10 வந்து இன்வெஸ்ட் பண்ணேன் இல்லைங்களா, இப்போ வந்து 17, அதாவது வந்து 70% வந்து ப்ராஃபிட்டாக நம்மளுக்கு கிடச்சிருக்கும். அது பல்காக இன்வெஸ்ட் பண்ணேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ அமௌண்ட் இல்லாதனால நம்ம வந்து மினிமமாக நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகேங்களா? இது வந்து என்னென்னா நம்ம வந்து எஸ்ஐபி 500லேருந்து மினிமம் 500லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒன் டைமாக நீங்கள் பல்கமாக இன்வெஸ்ட் பண்ணால் மினிமமாக 5,000 நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து இது. இதே மாதிரி வந்து இதுக்கு டேக்ஸும் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து டேக்ஸ் வந்து என்ன நினச்சிருக்காங்க, நிறைய பேர் டேக்ஸ் வந்து நம்ம 1 லேக் நம்ம வச்சுருந்தா 1 லேக் பிடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி. 1 லேக்லேருந்து 20% பிடிச்சிருவாங்க, அந்த மாதிரி கிடையாது இது. இது எப்படின்னா நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் வர ப்ராஃபிட், அதாவது நான் 1 லேக் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, அதில் 30,000 ப்ராஃபிட், அந்த 30,000லேருந்து தான் நம்மளுக்கு வந்து டேக்ஸ் வந்து கால்குலேட் ஆகும். அந்த மாதிரி தான் இது வந்து. இது வந்து என்னென்னா 1 இயர்க்குள்ளே எடுத்திங்கன்னா 20%, 1 இயருக்கு அப்புறம் எடுத்திங்கன்னா 12.5% வந்து டேக்ஸ்லேருந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது வந்து இதில் வந்து என்னென்னா ஃபண்டு அனலைஸ் பாருங்கள். ஃபண்டு வந்து அரௌண்ட் வந்து 60 ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து 11 செக்டாரில் வந்து இது பண்ணியிருக்காங்க, ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஈக்விட்டி, கேஷு, டெப்த்து. நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, லார்ஜ், மீடியம், ஸ்மால் கேப்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி லார்ஜ் கேப்பில் வந்து நம்ம ஓவராலாக ஃபண்டு நம்மளுடைய ஃபண்டை எப்படி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, லார்ஜ் கேப்பில் 58%, மிட் கேப்பில் வந்து 34%, ஸ்மால் கேப்பில் 6% வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி ஈக்விட்டி, அதாவது நான் இது முன்னே சொன்னேன் இல்லைங்களா, இது வந்து ஈக்விட்டி ரிலேட்டட் மியூச்சுவல் ஃபண்டுன்றதால 93% வந்து ஈக்விட்டிலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கேஷாக ஒரு 6% வச்சுருப்பாங்க. ஏன்னா வந்து கேஷ் எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் வந்து பேக்கப்புக்கு கேஷ் கொஞ்சம் வச்சுப்பாங்க. அது டெப்த்தில் வந்து ஒரு 0.43% வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த செக்டாருக்கு.
ஓகேங்களா? அதிகமா வந்து ஃபினான்ஸ் செக்டார்ல தான் வந்து இந்த ஃபண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா ஆக்சுவலா இந்த கரண்ட் ட்ரெண்ட்ல வந்து ஃபினான்ஸ் செக்டார் வந்து நல்லா தான் போயிட்டுருக்கு. அதனால தான் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸும் வந்து கிடைச்சிருக்கு. ஓகே. இன்னைக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து வேற என்ன டீட்டெயில்ஸ் வேணும்னு உங்களுக்கு சொல்லுங்க. நம்ம இனிமே வந்து ஒவ்வொரு ஃபண்டா வந்து நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். ஏன்னா வந்து நான் இந்த மாரி செலக்ட் பண்ணி தான் நான் வந்து ஃபண்ட் வந்து சூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு வந்து இதில வேற என்ன டவுட் இருக்கு? வேற என்ன மாரியான கொஸ்டின்ஸ் இருக்கோ நீங்க கேளுங்க. கமெண்ட் பண்ணுங்க. நம்மள வந்து அதுக்கு கிளாரிஃபை பண்ண நம்ம டீம் இருக்காங்க. டீம் வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வேற என்னென்ன ஃபண்டு இனிமே ஃபியூச்சர்ல வந்து ஆக்சுவலா இது ஒரு ஆப்ல அதாவது நம்ம பர்ட்டிகுலர் ஆப்ல வந்து நான் வந்து இந்த 5 ஃபண்ட்ஸ் அது இல்லாம நான் வேற கேட்டகரி ஆஃப் பேங்க், நெட் பேங்கிங் மூலியமாவும் நம்ம டைப் ஆஃப் இதில நம்ம 5 டைப் பார்த்தோம் இல்லைங்களா? அது இல்லாம வேற ஒரு 5 டைப்பும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அத பத்தி ரிவ்யூவும் பண்ணலாம் ஃபியூச்சர் வீடியோல. தேங்க் யூ. கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. நெறைய வீடியோஸும் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு.